அடுத்தபடியாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மதன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது நேபாளத்தில் விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான விமான விபத்துகளை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை சார்? இந்த குறிப்பிட்ட விமானம் திரிபுவன் விமானம் பாத்தீங்கன்னா டேபிள் டாப் ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பக்கங்களுமே பள்ளத்தாக்கு இருக்கும். இது ஒரு டேபிள் எப்படி இருக்குதோ ஒரு இடத்துல 4 பக்கமும் உங்களுக்கு பள்ளத்தாக்கு இருக்குதோ ஒரு டேபிளோட வடிவம் உங்களுக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ரன்வே இது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஏர்கிராஃப்ட் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது. இதுல தேர்ந்த விமானிகள் தான் போவாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துல தரையிறக்கிறதுக்கு மங்களூர்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான விமானத்தளம் இருக்கு. இதுல பயிற்சியில் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. இந்த இடத்துல இவங்க ஒரு பம்பார்டியர் ரக விமானம் ஒரு 50 சீட்டர் தான் இதா இருக்கு. நம்ம காட்சிகள் பாக்குற வரைக்கும் எப்படி தெரியுதுன்னா அந்த விமானத்தால டேக் ஆஃபே ஆக முடியல. அதோடைய டேக் ஆஃப் லிஃப்ட் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அது எங்கேயோ தடுமாறி இருக்கு. அதோட எரிபொருள் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கிறதுனால எப்பவும் விமானம் பறக்கும் பொழுது முழு எரிபொருளோட தான் அவங்க போவாங்க. அது குறிப்பா மலைப்பகுதிகள்ல முழு எரிபொருளோட போகும்போது அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இப்போ இதா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய 19 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க செய்திகள் வருது. புரோட்டோகால் இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணினாலும் இந்த விமான விபத்து அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதுவாக தான் மனித விபத்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். விமானிகளுக்கு அதிக அளவு பயிற்சி தேவைன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான பயிற்சிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது? எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சார்? இல்ல, ஒரு விமானிக்கும் குறிப்பிட்ட மணி வருடத்துக்கு இவ்வளவு மணி நேரம் பறந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார்கள். அது இன்டர்நேஷனல் லாஸ்ல இருக்கு. இந்தியா தன்னுடைய பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லக்கூடிய அந்த துறை ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு பைலட்டுகள் இவ்வளவு மணி நேரம் தூங்கியிருக்க வேண்டும், மது அறிந்திருக்க கூடாது, இவ்வளவு மணி நேரம் தான் பணியில் இருக்க வேண்டும் என்று பல விதமான இதற்கான வழிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் இருக்கின்றது. இதை சில டைம் நம்ம மீறும் போதோ இல்லை இதை சரியாக கடைபிடிக்காத போதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமா வரும். இப்ப குறிப்பா சிறு நாடுகள் நேபாள் போன்ற நாடுகளுக்கு சொந்தமாக அவர்களுக்கு ஒரு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.